எனக்கும் மனிஷாவுக்கும் எங்க அம்மா நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்கன்னு உனக்கு கோபம் வருதா? இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு காரணமே நீதான். இப்போ உடனடியா அவங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமும் நீதான். இதுக்கப்புறம் நீ கோவப்பட்டு எந்த அர்த்தமும் இல்லை. என்னது? இப்படி ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு காரணம் நானா? ஏன் நீ இல்லையா? நமக்குள்ள நடக்க போற இந்த டிவோர்ஸ் விஷயத்த பேப்பர்ல போட வச்சது நீ. நாம பிரியறதுக்கு காரணம் மனுஷா தான்னு பேப்பர்ல எழுத வச்சதும் நீதான். அதனாலதான் தன்னோட மரியாதையே போயிடுச்சுன்னு மனிஷா தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு போயிட்டா. அதனால தானே அவ சாகணும்னு நினைச்சா. மனிஷா அப்படி ஒரு முடிவெடுத்ததுனாலதான் என் அம்மா எங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதான் காரணம். இப்போ உடனடியா எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னா அது நீ செஞ்ச காரியத்தினாலதான் நடக்க போகுது. அப்போ எல்லாரும் நம்புற விஷயத்தை தான் நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே நீங்களும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்னால எதுவுமே நடக்காத மாதிரி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? உன்னாலதான் மனிஷாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்ற விஷயத்த எதுக்கு உன்னால ஏத்துக்க முடியல? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் எப்படிப்பட்டவ, எப்ப எந்த மாதிரி யோசிப்பேன்னு நீங்க இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. எல்லாரும் என்ன திட்டுறாங்க, மித்ரா அதை நம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறத விட்டுட்டு முதல்ல உன்னால எந்த தப்பு நடக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. உன்னை யாரும் விரல் நீட்டி பேசாம யாரும் குறை சொல்லாத மாதிரி பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் என்ன திட்டுறாங்க, எல்லாரும் என் மேல பழி சுமத்துறாங்கன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. சரி விடுங்க. எல்லார் கண்ணிலையும் கட்டிக்கிட்டு இருக்க துணியை என்னால கழட்ட முடியாது. எல்லார் மனசுல இருக்க சந்தேகத்தை என்னால போக்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் காலம் பாத்துக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க கண்ணை சுத்தி கட்டிக்கிட்டு இருக்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். அன்னைக்காவது நீங்க உண்மையை தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். யோ பெருசு ஏந்திரியா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பார், ஏஞ்சி சாப்பிடு. யோ உன்னதாயா, பசிக்குதா இல்லையா? யோ பெருசு மச்சி, இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. அப்படியா? ஆமாண்டா, இந்த ஜோசியருக்கு உடம்பு சரியில்லை. இப்ப என்னடா பண்றது? டேய், மாடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்டா. வாங்கண்ணா. வா. ஹலோ. ஹலோ மேடம், இங்க ஜோசியருக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. என்னது? ஜோசியருக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா மேடம், என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆண்டி, என்ன ஆச்சு? ஜோசியருக்கு உடம்பு சரியில்லையா? இப்ப என்ன பண்றது? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். லக்ஷ்மி, நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் வேற ஒன்று நினைப்பாருன்னு சொல்லுவாங்க. நீயும் மித்ராவும் எப்போ ஒன்று சேருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நாளுக்கு நாள் உங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாகும். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்கிற ஆசை குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நீங்களே சொல்றீங்களா மாமா, நம்ம ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் வேற ஒண்ணு நினைக்கிறாருன்னு. கடைசியில அவர் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். அவர் முடிவு பண்ண விஷயத்துக்கு நம்ம தலை குனிஞ்சுதான் ஆகணும். என்னவோ லக்ஷ்மி, உன்ன மாதிரி சுலபமா எங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஓ அளவுக்கு தைரியமா எங்களால இருக்க முடியலமா. இங்க பாருங்க பாட்டி, நம்ம கையில ஏதாவது இருந்தா நம்மளால அதை பண்ண முடியும். இல்லாததை ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு மனிஷாக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தங்கிறது முடிவா இருக்குன்னா அது கடவுளோட முடிவோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மனிஷாவோட நிச்சயதார்த்தம் நடந்தா அவருக்கு ஆபத்து வருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அவரை அந்த ஆபத்துல இருந்து நான் வெளியில கொண்டு வரணும்னா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. நடக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மித்ராவுக்கும் மனிஷாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு
உன் மாமியாரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு ஒரு உறுதியான முடிவோட இருக்கா. அரவிந்தாவை எப்படி தடுக்கிறது, அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்துல நீங்களாகட்டும் பாட்டி ஆகட்டும் எதுவுமே சொல்லாதீங்க மாமா. ஏன் சொல்றேன்னா அப்புறம் நீங்களும் அத்தை பார்வையில கெட்டவங்களாயிடுவீங்க. அப்புறம் உங்க மேலயும் அத்தை தேவையில்லாம கோவப்படுவாங்க. இந்த வீட்ல இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளே போதுமானது. இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. அதுக்காக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். என் மேல ஏற்கனவே பழி சுமத்தப்பட்டிருக்கு. என்ன அவங்க பாக்குற பார்வையும் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பழி சுமத்த போறாங்க, அவ்வளவுதானே. அது எல்லாத்தையும் பொறுத்துக்க நான் தயாரா இருக்கேன். அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை நான் எப்படியாவது தடுத்து தீருவேன். உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா உன்னால முடியுமோ முடியாதோன்னு எனக்கு பயமாவும் இருக்கு. இல்ல மாமா, அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அவருக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாரா இருக்கேன். அதே மாதிரி இந்த நிச்சயதார்த்தத்தையும் நான் எக்காரணத்துக்கு கொண்டு நடக்க விட மாட்டேன். சரிம்மா, உன்னால நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில நான் கவலைப்படாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க மாமா. இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி வெளியில யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன். சில பேர் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்க இதை யாருக்காக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என் புருஷன் கையால தாலி கட்டிக்கும் போதே இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவேன்னு மறைமுகமா சத்தியம் பண்ண மாதிரி தான் அர்த்தம். விவாகரத்து கேட்டேங்கிறதுக்காக நான் கொடுத்த வாக்க நான் மறக்க மாட்டேன். இந்த குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நான் என்னைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். புகுந்த வீட்டு மரியாதையை காப்பாத்தணும்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா புகுந்த வீட்டு ஆளுங்க என்ன கேவலமான பார்வையில பாக்குறாங்க. அதுக்காக அவங்க மரியாதையை கெடுக்கணும்னு ஒரு நாளும் எங்க தாத்தா எனக்கு கத்து கொடுத்ததில்ல. அதனால என்னால இந்த நிச்சயதார்த்த விஷயம் எங்கேயாவது வெளியில போயிடும்னு நீங்க பயப்பட தேவையில்லை. என்னை இப்படி சிறந்த முறையில சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்ல, அவமானப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்ல.